இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுற, அதிகமான டிவி ஷோக்கள் பண்ண, அதிகமான இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை கொண்ட இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் தான் இவங்க. அதாவது இந்த ஆண் நபருக்கு ஏற்கனவே திருமணமாயிருக்கு. அவருக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது. அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் கூட டான்ஸ் ஆடுற அந்த பொண்ணும் அவரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் இருந்திருக்காங்க. அந்த டைம் பார்த்து அவங்க மனைவி அவங்க சக நண்பர்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்டிப்பாக அந்த ஆணவருக்கு மேலே மிகப்பெரிய தப்பு இருக்குது. திருமணத்தை கடந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காது. அதை தாண்டி அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குது. இதில் மூணாவதாக இந்த திருமணமானாங்கல்ல, இந்த இவரோட ஒய்ஃப், இவங்க மேலே மிகப்பெரிய தப்பு இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே அவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. இவங்க கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. பட் அதை பார்த்தீங்கன்னா, ஒரு அதுக்கான டீசெண்டான ஒரு அப்ரோச்சில் போய் அதை கிளியராக என்ன பண்ணணுமோ அதுக்கான சொல்யூஷனை ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். இப்போ வீடியோஸ் எடுத்து சோசியல் மீடியாவில் முழுக்கவும் பரப்பிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வீடியோவிலே ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க கடைசியாக, அவங்க ஹஸ்பண்டு மேலே எந்த தப்புமே கிடையாது, இந்த பொண்ணு தான் இவரை வளைச்சி போட்டு இந்த மாதிரி பண்ண வச்சுட்டா அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. அந்த ஆண் நபர் மேலேயும் தப்பு இருக்குது, அந்த பொண்ணு நபர் மேலேயும் தப்பு இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த வீடியோஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே போயிடுச்சு. அந்த பொண்ணோட லைஃபையும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இவருக்கு ஏற்கனவே ஒரு ஒய்ஃபும் குழந்தையும் இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணோட லைஃப் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சடார்னு போய் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ இல்லைன்னா வேறு ஏதாவது ட்ரை பண்ணாலோ அது யாருக்குன்னா இவங்க மேலே தான் பாதிப்பு உண்டாக்கும். இன்னொரு விஷயம், இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் சொல்கிற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த பொண்ணு இந்த நபரை தான் திருமணம் பண்ணணும்னு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நபரை தான் இந்த பொண்ணு திருமணம் பண்ணிவிட்டு உள்ளே வர வேண்டியிருக்கும். அப்படி இவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய அக்கப்போர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுத்து இவங்க லைஃப்பை இவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இனி எங்கே போனாலும் இந்த பேரும் போலும் அவங்களுக்கு போனது தான். இதுக்கு மேலே சொல்லிட்டு காரியம்ல, அவங்க பண்ணதும் மிகப்பெரிய தப்பு தான். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.